வணக்கம். தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜயோட அரசியல் பயணத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஆனா இந்த தடவை அவரோட பிரச்சாரத்தை பத்தி இல்ல, ரத்து செய்யப்பட்ட பிரச்சாரத்தை பத்தி. என்னதான் நடக்குது? வாங்க விரிவா பார்க்கலாம். ஓகே, இந்த முழு விஷயத்தையும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அது 3. ஆமாங்க, இது 3வது தடவையா விஜய் கலந்துக்க வேண்டிய ஒரு பெரிய பிரச்சார நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த 3 கேன்சலேஷன்ல கடைசியா நடந்தது கடலூர்ல. அது ஏன் நின்னுச்சுன்னு முதல்ல பாத்திரலாம். கடலூர்ல நடக்க இருந்த இந்த பிரச்சாரத்துக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ அது பிளான் பண்ண மாதிரி நடக்காதுன்னு அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் முதல் தடவை இல்ல. கடலூர் பிரச்சாரத்துக்கு முன்னாடியே பெரம்பூர்ல வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றதா ஒரு பிளான் இருந்துச்சு. அதுவும் ரத்து செய்யப்பட்டதுதான். சோ இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? சரி, எதுக்கு இப்படி தொடர்ந்து கேன்சல் பண்றாங்க? குறிப்பா இந்த கடலூர் பிரச்சாரம் நின்னதுக்கு என்ன காரணம்? வாங்க அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். காரணம் ரொம்பவே சிம்பிள். போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. ஆனா வெயிட் பண்ணுங்க, முழுசா பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்டே இருக்கு. இப்ப நீங்க பாக்குற மாதிரி இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவங்க கேட்டது ஒண்ணு, போலீஸ் அனுமதிச்சது இன்னொன்னு. அதாவது மஞ்சள் நகர் மைதானத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்திக்கோங்கன்னு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க முக்கியமா கேட்ட ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ விஷயம் இதுதான். ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் இல்லையா, அப்ப எங்களுக்கு பொதுக்கூட்டமும் வேண்டான்னு சொல்லி தவேகா தரப்பு மொத்த நிகழ்ச்சியுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்களோட பிளான்ல இந்த ரோட் ஷோ எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்குன்னு பாருங்க. இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கேன்சலேஷன் வேற ஏதாவது நேரத்துல நடந்திருந்தா கூட இவ்ளோ பெருசா பேசப்பட்டிருக்காது. ஆனா தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கிற இந்த நேரத்துல நடந்ததுதான் விஷயத்தையே மாத்துது. இன்னும் 4 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இதுதான் பிரச்சாரத்தோட பீக் டைம். ஒவ்வொரு ஓட்டும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் கூட ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் விஜய் பிரச்சாரம் இப்படி ஸ்டால் ஆயிருக்க, மற்ற தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமியிலிருந்து முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி, அண்ணாமலைன்னு எல்லாருமே காலை மதியம் ராத்திரின்னு பார்க்காம மாநிலம் முழுக்க பிரச்சாரத்துல சுத்திட்டு இருக்காங்க. இப்படி மத்த தலைவர்கள்லாம் பிஸியா இருக்கிற இந்த நேரத்துல விஜய் கடைசியா சென்னையில பிரச்சாரம் பண்ணி 3 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு எந்த ஒரு புது பிரச்சாரமும் இல்ல. இந்த கேப் தான் இப்போ நிறைய கேள்விகளை எழுப்புது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க மனசுல என்ன கேள்வி இருக்கு? தொடர்ந்து இப்படி நிகழ்ச்சிகள் ரத்தாகிறதும், பிரச்சாரத்துல ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறதும் தவக தொண்டர்கள் மத்தியில ஒருவித சலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ கடைசியா நாம நிக்கிற இடம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். தொண்டர்களும் அதே தான் கேக்குறாங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு, டைம் இல்ல. விஜயோட மாற்று திட்டம் என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? ஏதாவது பிளான் பி இருக்கா?